எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் பார்க்க போகிற கண்டென்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின்டைனிங் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். வாட் இஸ் கால்டு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்? சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னால் என்ன? அது மெயின்டைன் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்? சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா என்ன, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். Introduction to chart of accounts, creating a company chart of accounts, creating accounting master, inventory master, alteration of master, deletion of master, multi-master creation and displaying of chart of accounts. அப்படி சொல்லியிருக்கு. Chart of accounts அப்படிங்கிறது nothing but you can see all the groups under one roof. One roof அப்படின்னா ஒரு கூரையின் கீழ் அப்படின்னு அர்த்தம். இப்போ சரவணா ஸ்டோர் போகிறோம். சரவணா ஸ்டோர் போகிறதுக்கும் மற்ற கடைகளுக்கு போகிறதுக்கும் என்ன வித்தியாசம்? சரவணா ஸ்டோரில் போனீங்கன்னா உனக்கு என்ன வேணால் வாங்கிட்டு வரலாம். நான் நகை வாங்கணும், சரவணா ஸ்டோர் போகலாம். நான் மளிகை ஜாமான் வாங்க விருப்பப்படுறேன், சரவணா ஸ்டோர் போகலாம். நான் ஜவுளி வாங்க விரும்புகிறேன், சரவணா ஸ்டோர் போகலாம். நான் பாத்திரம் வாங்க விரும்புகிறேன். இப்படி எல்லாமே ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு கம்பெனி நீ கிரியேட் பண்ணுற அப்படின்னா அந்த கம்பெனிக்கு கீழே இருக்கிற குரூப் எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்க்கணுமா? பார்க்கலாம். எங்கே பார்க்கலாம்? சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில். அதே மாதிரி ஒரு கம்பெனியோடைய லெட்ஜர் எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்க்கணுமா? பார்க்கலாம். எங்கே அப்படின்னா உனக்கு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அதில் இருக்கிற எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஹெல்ப்பாக இருக்கிறது தான் இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஸோ இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் வந்து பக்காவாக உங்களுக்கு நீங்கள் லெட்ஜர் கிரியேஷன், குரூப் கிரியேஷன்லாம் பக்காவாக இருக்கணும். அப்போ தான் இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து இருக்கும். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எப்படி போய் பார்க்குறது அப்படின்னா, ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலியில் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் பார்க்கலாம். கேட்வே ஆஃப் டேலி போய்ட்டு இங்கே சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் ஒரே இடத்துல பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் எல்லாம் ஒரே இடத்துல பார்க்கலாம். என்னென்ன குரூப் இருக்குது அப்படின்னு. நீங்கள் க்ரியேட் பண்ண குரூப்பு டிஃபால்ட் குரூப். அதே மாதிரி லெட்ஜர்ஸ் என்னென்ன இருக்குது, வவுச்சர் டைப்ஸ் என்னென்ன இருக்குது, காஸ்ட் கேட்டகரி என்னென்ன இருக்குது, கரன்சி என்னென்ன இருக்குது, பட்ஜெட் இருக்கிறா பட்ஜெட், ஸ்டாக் குரூப் என்னென்ன இருக்குது, ஸ்டாக் ஐட்டம் என்னென்ன இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ஒன் ரூஃப் பார்க்கலாம். அதுக்கு பேர் என்னென்னா, அதுக்கு பேர் தான் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பார்க்கணுன்னா எப்படி பார்க்குறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். எப்படி இதை க்ரியேட் பண்ணுறது? இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னா, அக்கௌண்டிங் மாஸ்டர், இன்வென்ட்ரி மாஸ்டர், பேரோல் மாஸ்டர், வாட் எவர் த மாஸ்டர் யூ வாண்ட் யூ கேன் க்ரியேட். அந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று சிங்கிளாக க்ரியேட் பண்ணுறது, இன்னொன்று மல்டிபிளாக க்ரியேட் பண்ணுறது. சிங்கிள் குரூப் எப்படி க்ரியேட் பண்ணுறது? கேட்வே ஆஃப் டேலியில் வாங்க, க்ரியேட்டில் போய்ட்டு குரூப் அப்படின்னு போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட்டு அப்படின்னு போட்டு ஏதாவது ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுறீங்க. அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது ஒன்று பண்ணணும். அவுட்ஸ்டாண்டிங் சேலரி அப்படின்னு ஒரு குரூப்பு, அவுட்ஸ்டாண்டிங் சேலரி அண்டர் கரண்ட் லைபிலிட்டி. இந்த மாதிரி நீங்கள் குரூப் க்ரியேட் பண்ணணும்னு விரும்பினா நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் குரூப்பு ஏற்கனவே டேலியில் டிஃபால்ட் குரூப் இருக்குது. அந்த குரூப் இல்லாமல் ப்ரைமரி குரூப் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம், செகண்டரி குரூப் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஏற்கனவே இருக்கிற குரூப்பு கீழே ஒரு குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுவும் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் டேலியில் ப்ரைமரி குரூப்பும் க்ரியேட் பண்ண முடியும், செகண்டரி குரூப்பும் க்ரியேட் பண்ண முடியும். ஓகேவா? அது வந்து தெளிவாக இருங்க அதில். ரைட், ஓகே சார். நான் வந்து நிறைய ஐட்டம் வச்சுருக்கேன். நான் வந்து 1 by 1 என்னைக்கு சார், எந்த காலத்தில் நான் க்ரியேட் பண்ணி முடிக்கிறது? ஒன் ஷாட்டில் எனக்கு ஏதாவது க்ரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, எஸ் அஃப்கோர்ஸ். நீங்கள் வந்து ஒரே நேரத்துலையே நீங்கள் மல்டிபிள் குரூப்பு க்ரியேட் பண்ண முடியும், மல்டிபிள் லெட்ஜர் க்ரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டேலியில் பார்த்தீங்கன்னா அண்டர் ஒன் ரூஃப் மல்டிபிள் குரூப் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணணும்? கேட்வே ஆஃப் டேலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு குரூப்பு, அதில் போய்ட்டு இங்கே சைடில் பாருங்கள் மல்டி மாஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த மல்டி மாஸ்டர் அண்டர் மல்டி கிரியேட், அதில் வந்து அண்டர் ஆல் ஐட்டம் அல்லது சன்ட்ரி டேட்டார். இப்போ வந்து சன்ட்ரி டேட்டார்னு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஒரு குரூப்பு, அந்த குரூப் கீழே நான் என்ன பண்ணுறேன், டெட்டார்ஸு சவுத்து, ஓகேவா, டெட்டார்ஸு நார்த்து, இப்படின்னு நான் எத்தனை குரூப் வேணாலும் க்ரியேட் பண்ணிட்டு போக முடியும். டெட்டார்ஸு ஈஸ்ட்டு, டெட்டார்ஸு வெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி என்னால் எத்தனை குரூப் வேணும்னாலும் ஐ கேன் கிரியேட் அட் ஒன் ஷாட். அதே மாதிரி லெட்ஜர்ஸ் வேணும்னாலும் சரி, லெட்ஜர் வேணும் என்ன பண்ண முடியும்? கேட்வே ஆஃப் டேலி கிரியேட்டு, கேட்வே ஆஃப் டேலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் ஆல்டர்ஸ் மாஸ்டர், அதில் போய்ட்டு நீங்கள் வேணுங்கிறத நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். சார் நான் ஒரு க்ரியேட் பண்ண லெட்ஜரை மாற்றணும்னு விரும்புகிறேன், மாற்ற முடியுமா? எஸ் அஃப்கோர்ஸ் மாற்றலாம்.
நீங்கள் வந்து மாற்றுறதுங்கிறது 2 வகையான சேஞ்சு. ஒன்று ஆல்டர் பண்ணுறது, இன்னொன்று டெலீட் பண்ணுறது. ஆல்டர் பண்ணுறது நீங்கள் சிங்கிள் லெட்ஜராகவும் ஆல்டர் பண்ண முடியும், மல்டிபிள் லெட்ஜராகவும் ஆல்டர் பண்ண முடியும். குரூப்பும் சிங்கிளாக பண்ண முடியும், அதே மாதிரி ஆல்டர் பண்ண முடியும். பட் டெலீஷன் அப்படிங்கிறது மல்டிபிளில் இட் இஸ் நாட் பாசிபிள், சிங்கிள் லெட்ஜரில் தான் பாசிபிள். டெலீட் பண்ணணும் அப்படின்னா மல்டிபிள் லெட்ஜராக இருந்தால் டெலீட் பண்ண முடியாது, சிங்கிள் லெட்ஜராக இருந்தால் தான் டெலீட் பண்ண முடியும். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் ஒரு லெட்ஜரை டெலீட் பண்ண விரும்புகிறீங்க, சிங்கிள் லெட்ஜரை, பட் அதை டெலீட் பண்ண முடியல அப்படின்னா என்னென்னா அதில் உங்களுக்கு டிரான்சாக்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம். டிரான்சாக்ஷன் இருந்தால் தான் டெலீட் பண்ண முடியும், சரி டெலீட் பண்ண முடியாது. டிரான்சாக்ஷனே இல்லைன்னா தான் உங்களால் டெலீட் பண்ண முடியும். அதே மாதிரி ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது. ஓப்பனிங் பேலன்ஸு ஒன் ஷாட்டில் நீங்கள் 0 பண்ணணும் அப்படின்னா அதுவும் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் போய் நீங்கள் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது. ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கிற சம்மாக உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கிற ஒரு சம்மு இப்போ பாருங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் உள்ள சம் இது. இந்த சம் எப்போ பண்ணியிருக்காங்க பாருங்கள், 23 இருக்குது. ஸோ இதனுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 31/3/23 31/3/23 இதுதான் ஓப்பனிங் பேலன்ஸ். இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா கேட்வே ஆஃப் டாலியில் போயிட்டு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு லெட்ஜர், அந்த இடத்துல ஆல்ட் ஹெச் மல்டி மாஸ்டர், அங்கே போயிட்டு மல்டி ஆல்டர் அண்டர் ஆல் ஐட்டம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது. இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் இங்கே இருக்குது. இந்த ஓப்பனிங் பேலன்ஸில் நான் ஒன் ஷாட்டில் நான் வந்து நில் பண்ணணும் அப்படின்னா பண்ண முடியுமா சார் அப்படின்னா பண்ண முடியும். ஆல்ட் பி 0 ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னா ஒன் ஷாட்டில் எல்லா ஓப்பனிங் பேலன்ஸும் போயிடும். நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸும் இருக்காது. ரெண்டாவது, ஓப்பனிங் பேலன்ஸ் போடும்போது 2 சைடும் டேலி ஆகணும். டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு, அதை கிளியர் பண்ணிக்கும். ஓகேவா? பட் டிரான்சாக்ஷனில் டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் வருமா சார்னா வராது. ஓப்பனிங் பேலன்ஸ் டிஃப்ரென்ஸுங்கிறது அட் த டைம் ஆஃப் கிரியேஷன் ஆஃப் லெட்ஜர் அப்போ மாத்திரம்தான் வரும். டிரான்சாக்ஷனில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் வருமானா வராது. ஓகேவா? சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னால் ஓரளவு என்னங்கிறது பார்த்துக்கோ. அடுத்தது என்ன இருக்குது சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில்? ஷீல்ட் ரீடிங். ஸோ கம்பெனி எப்படி கிரியேட் பண்ணுறது, அக்கௌண்டிங் மாஸ்டர், இன்வென்ட்ரி மாஸ்டர், ஆல்ட்ரேஷன், டெலிஷன், அதையெல்லாம் எப்படி பண்ணுறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் லெட்ஜர் எப்படி கிரியேட் பண்ணணும் அதை சொல்லிடுறேன் பாருங்கள். இப்போ சிங்கிள் லெட்ஜர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இங்கே கேட்வே ஆஃப் டாலியில் போய்ட்டு கிரியேட்டு, அதில் போய்ட்டு குரூப் வேணால் குரூப் க்ரியேட் பண்ணிக்கலாம், லெட்ஜர் வேணால் லெட்ஜர் க்ரியேட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஸ்டாக் குரூப் வேணால் ஸ்டாக் குரூப் பண்ணிக்கலாம், ஸ்டாக் ஐட்டம் வேணால் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எது வேணுமோ அதை க்ரியேட் பண்ணிக்கலாம். இதை ஆல்டர் பண்ணணும் அப்படின்னா ஆல்டரில் போய்ட்டு உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் லெட்ஜர் இது வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா டெலீட் பண்ணலாம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டிரான்சாக்ஷன் இருக்குது, அதனால் டெலீட் பண்ண முடியாது. எது ஒன்று டிரான்சாக்ஷன் இல்லையோ அதை டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆல்டர் பண்ணணும். இப்போ கேபிஎன் ஃபார்ம் நியூன்னு இருக்குது, நியூ 1 அப்படின்னு போடணும்னு நினைக்கிறேன். ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னா பண்ணிக்க முடியும். ஆனால் டெலீட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக டிரான்சாக்ஷன் எதுவும் இருக்கக்கூடாது. அவ்வளோதான். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா கன்க்ளூஷனில் பார்ப்போம். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்துருச்சா அப்படிங்கிறது கன்க்ளூஷனில் பார்ப்போம். விடுபட்டு போயிருந்தால் சொல்லுவோம். A single interface for all master and chart of accounts in Tally Prime helps you to discover and learn the product easily with an amazing search capability. ஆக்சுவலாக என்ன சொல்ல வராங்க, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இஸ் அண்டர் ஒன் ரூஃப், யூ கேன் சி எவ்ரிதிங் எவ்ரிவேர் அப்படிங்கிறான். லெட்ஜர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன், அக்கௌண்டிங் ஹெட்டு. லெட்ஜருங்கிறது ஒரு அக்கௌண்டிங் ஹெட்டு. அது எதுக்கு பயன்படுதுன்னா டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ண பயன்படுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் சேம் நேச்சர் ஆஃப் லெட்ஜர் ஃபார் ரிப்போர்ட்டிங் பர்பஸ். அதுதான் குரூப். கலெக்ஷன் ஆஃப் சேம் நேச்சர் ஆஃப் லெட்ஜர் ஃபார் ரிப்போர்ட்டிங் பர்பஸஸ், அதுதான் குரூப். எதுக்காக ரிப்போர்ட் பண்ணணும்? பேலன்ஸ் ஷீட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இதெல்லாம் பார்க்க அழகாக இருக்கணும்னா எல்லாத்தையும் குரூப்பாக பார்க்கணும். மொத்தம் டேலியில் 28 குரூப் இருக்குது, 2 டிஃபால்ட் லெட்ஜர் இருக்குது. டேலியில் மொத்தம் 28 ப்ரீ டிஃபைன் குரூப்பு, 2 ப்ரீ டிஃபைன் லெட்ஜர்ஸ் இருக்குது.
2 ப்ரீ டிஃபைன் லெட்ஜர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஷ் ஒன்று, இன்னொன்று ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். 28 ப்ரீ டிஃபைன் குரூப்பை நீங்கள் ரெண்டாக பிரிக்கலாம், ப்ரைமரி குரூப் அண்ட் செகண்டரி குரூப்பு. ப்ரைமரி குரூப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 இருக்குது, செகண்டரி குரூப்பு 15 இருக்குது. ப்ரைமரி குரூப்பு 13 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 15, ப்ரைமரி 15, செகண்டரி 13. ப்ரைமரி 15 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 6, பேலன்ஸ் ஷீட் குரூப் 9. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் குரூப் 6 என்னென்ன அப்படின்னா உங்களுக்கு ரீகால்காக சொல்கிறேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு பர்ச்சேஸ், சேல்ஸு, டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், டைரக்ட் இன்கம், இன்டைரக்ட் இன்கம். அதே மாதிரி இதில் வந்து 9 குரூப் இருக்குது. செகண்டரி குரூப் எல்லாமே பேலன்ஸ் ஷீட் குரூப் தான், ஒன்று கூட P&L குரூப் கிடையாது. டிஃபால்ட் குரூப் அவைலபிள் இன் டேலி cannot be deleted. டேலியில் டிஃபால்ட்டாக இருக்கிற குரூப்பை வந்து அட் எனி காஸ்ட் யூ cannot be deleted. அதே மாதிரி திருவள்ளுவர் மனைவி வாசிகை ஞாபகம் வச்சுக்கோம், Alt G. Alt Gங்கிறது உங்களுக்கு கோ டு, சுவிட்ச் டு அப்படிங்கிற ஆப்ஷன். அது ஒரு வேலையை நீ பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு வேலையை பண்ணிட்டு இருக்கலாம். திருவள்ளுவர் மனைவி வாசிகையை ஞாபகம் வச்சுட்டா போதுமானது. ஓகேவா? Alt G ஃபங்க்ஷன்ஸ் வந்துடும். நீ எதுக்காக Alt G ஃபங்க்ஷன்? சப்போஸ் நீ பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டுட்டே இருக்க, திடீர்னு ஓனர் வந்து பேலன்ஸ் ஷீட் வேணும்னு கேட்குறான், நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்காக தான் உங்களுக்கு Alt G ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ப்ராக்டிக்கல் எக்ஸசைஸ் பாருங்கள். We cannot delete predefined group in tally prime. True-ஆ false-ஆ? We cannot delete predefined group. True is the right answer. Which of the following is not a subgroup in tally prime? எது வந்து சப்குரூப் கிடையாதுங்கிறான். பேங்க் சப்குரூப்பு, டெபாசிட் சப்குரூப்பு, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் சப்குரூப். எது சப்குரூப் கிடையாது அப்படின்னா கரண்ட் அசட் இஸ் நாட் ஏ சப்குரூப். ஸோ எது குரூப்பு எது சப்குரூப்னு தெரியணும்னா உனக்கு அந்த 28 குரூப்பையும் நீ நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ பிரைமரி குரூப் இன் டேலி பிரைம்? எது வந்து பிரைமரி குரூப் கிடையாதுங்கிறான். பிரான்ச் அண்ட் டிவிஷன் பிரைமரி குரூப், கேபிட்டல், ப்ரொவிஷன், கரண்ட் அசட்ஸ். கரண்ட் அசட்ஸு பிரைமரி குரூப், ப்ரொவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி குரூப். எது கிடையாது? ப்ரொவிஷன். 4வது கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் வில் நாட் லிஸ்ட் அண்டர் த இன்வென்ட்ரி மாஸ்டர் இன் டேலி பிரைம்? எது வந்து இன்வென்ட்ரி மாஸ்டரில் வராது அப்படின்னா லெட்ஜர் வராது, பாக்கி எல்லாம் இன்வென்ட்ரி மாஸ்டர் தான். யூனிட்டும் ஸ்டாக் மாஸ்டர் தான், ஸ்டாக் ஐட்டம், ஸ்டாக் குரூப் எல்லாமே இன்வென்ட்ரி ரிலேட்டட், லெட்ஜர் மாத்திரம் நாட் ரிலேட்டட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் வில் நாட் லிஸ்ட் அண்டர் த அக்கௌண்டிங் மாஸ்டர்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் வில் நாட் லிஸ்ட் அண்டர் த அக்கௌண்டிங் மாஸ்டர் அப்படின்னா எது வராது? அக்கௌண்டிங் மாஸ்டரில் வராது. டிரான்சாக்ஷன் அது வராது, பாக்கி லெட்ஜர், குரூப்பு, வவுச்சர் இதெல்லாம் அக்கௌண்டிங். இதுதான் டிரான்சாக்ஷன் தான் அக்கௌண்டிங் மாஸ்டரில் வராது. இது வவுச்சர் டைப்புன்னு இருக்கணும், வவுச்சர்னு இருக்குது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இன் டேலி பிரைம்? எது வந்து சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் டேலி பிரைமில் வரும்? கிரியேட்டு, அக்கௌண்டிங் மாஸ்டர், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அவுட்ஸ்டாண்டிங். கிரியேட். ஓகேவா? கேட்வே ஆஃப் டேலி, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், கிரியேட். ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹவு மெனி ப்ரீடிஃபைன்ட் குரூப்ஸ் இன் டேலி பிரைம்? ப்ரீடிஃபைன்டு குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேலியில் மொத்தம் 28 இருக்குது. ஹவு மெனி ப்ரீடிஃபைன் லெட்ஜர் இன் டேலி பிரைம்? 2 லெட்ஜர், ஒன்று கேஷ், இன்னொன்று ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ப்ரீடிஃபைன் லெட்ஜர் இன் கேஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் தான் ப்ரீடிஃபைன், டெட்டார் கிரெடிட்டார்லாம் இருக்காது. சன்ட்ரி கிரெடிட் டெட்டார் வந்து அது வந்து டிஃபால்ட் குரூப். அது மல்டி மாஸ்டர் கேன் பி கிரியேட்டட் ஃப்ரம் த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் டேலி பிரைம் ஸ்க்ரீன்லேருந்து பண்ண முடியுமா அப்படின்னா எஸ், ஆஃப்கோர்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு டாபிக் பார்த்துருக்கோம். அது என்ன டாபிக் அப்படின்னா மெயின்டைனிங் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். நாளைக்கு நம்ம ரெக்கார்டிங் அண்டு அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷனையும் அடுத்த நாள் பேங்கிங்கையும் பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம செகண்டு கொஸ்டின்ஸு அண்ட் ஆன்சரை அட்டன் பண்ணுவோம். நீங்கள் வந்து இந்த மீன் டைம் ஃபஸ்ட்டு அட்டம்ப்டில் இருக்கிற 3 கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணிவிடுங்க. செகண்டு சாப்டரில் இருக்கிற கொஸ்டின்ஸ் அதுலேயும் 3 அட்டன் பண்ணி வச்சுருங்க. மொபைலில் கூட அட்டன் பண்ணுங்கள், ஆனால் அட்டன் பண்ணாமல் இருக்காதீங்க. கடனை அட்டன் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பேர்டன் வந்து குறைஞ்சிடும். ஓகேவா? நன்றி, வணக்கம், விடைபெறுவோம். குட் நைட், தேங்க்யூ. டவுட் ஏதாவது இருந்தால்